நாகை புதிய பேருந்து நிலையத்தில் வழிந்தோடும் கழிவு நீரால் பயணிகள் அவதி. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம், நாகூர் ஆண்டவர் தர்கா, சிக்கல் சிங்காரவேலர் கோவில் ஆகியவை அமைந்த மும்மதத்தினருக்கும் வழிபட்டு செல்லக்கூடிய ஆன்மீக சுற்றுலா தலமாக உள்ளது. இதனால் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பல்வேறு பகுதிகளிலிருந்து நாகை மாவட்டத்திற்கு வந்து செல்கின்றனர். எனவே புதிய பஸ் நிலையம் எப்போதுமே பரபரப்பாக காணப்படும். இந்த நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள பாதாள சாக்கடையில் இருந்து கழிவுநீர் அவ்வப்போது வழிந்தோடுகிறது. இந்த கழிவுநீர் அப்பகுதியில் குளம் போல் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளது. இதனால் பேருந்து நிலையத்துக்கு வரும் பயணிகள் அவதி அடைகின்றனர். எனவே நாகப்பட்டினம் நகராட்சி நிர்வாகம் நிரந்தரமாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ் டிவி நியூஸ் செய்திகளுக்காக நாகை செய்தியாளர் விஜய். ஈடுபட்டு இந்த மக்களுக்கான உரிய இழப்பீட்டை வாங்கி தர வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படவில்லை. எனவே எங்கள் போராட்டமானது 6வது நாள் நாளைக்கு 7வது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கும். இந்த போராட்டம் நாங்கள் இழப்பீடு பெறும் வரை இந்த போராட்டம் ஓயப் போவதில்லை. தொடர்ந்து உண்ணாவிரத்தில் நாங்கள் ஈடுபட போகிறோம். Gracias.